Dear friends, welcome back to Abhi Tarian channel, Bachelor Cooking. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேச்சுலரை பொறுத்தளவு வந்து குக்கிங் இஸ் ஆல்வேஸ் டஃப். ஆனால் we need to சீக்கிரமாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். அதேமாரி ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண டொமேட்டோ எக் கறி. இதில் என்ன இருக்குது, தக்காளி முட்டைங்கிறது இது வந்து நம்ம எப்போயுமே பண்ணுறது தானே? இல்லை, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பழகினேன். ஐ திங்க் அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து பழகினது தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். 4 முட்டை, சரிங்களா? வேகங்களாக வைக்கல, 4 முட்டை எடுத்திருக்கேன், 3 வெங்காயம், 4 தக்காளி. எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அத்தனை தக்காளி, சரிங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதாவது வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உப்பு, மஞ்சள், மிளகு பொடி, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பு தான். எப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், வெங்காயம் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கண்ணு எரியும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதை கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வராது, அதாவது நமக்கு காரம் படாது. பட் அதுக்காக டேஸ்ட்டும் மாறாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக எப்படி இந்த பொடி மாஸ்க்கு இல்லை ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி, பிரியாணிக்கு போடுற மாதிரி இல்லை, ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாவும் இப்படி நறுக்கிக்குங்க. இப்போ தாங்க ட்ரிக்கே என்ன தெரியுங்களா? இப்போ தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கட் பண்ணி உள்ளே போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் இந்த தக்காளியோட இந்த ஹெட்டு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும், சரிங்களா? இருங்க நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தப்பு தவிர கட் பண்ணிக்காதீங்க, இப்படி நீட்டாக இப்படி வச்சுக்கோங்க லைட்டாக, சரியா? இதுக்குள்ளே இருக்கிற கட் பண்ணாமல் பாருங்க, இந்த இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த பல்ப், அதாவது இந்த தக்காளி சாரை மட்டும் வெளியெடுத்துருங்க. வெளியெடுத்து ஒரு கப்பில் போட்டுக்குங்க. இது மாதிரி எல்லாம் நான் சொன்ன 4 முட்டை எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதே மாதிரி பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு இப்படி வச்சுருங்க, சரிங்களா? கட் பண்ணிடாதீங்க. சின்ன ஓட்டை இருந்தால் ஓகே, பட் ஆனால் பெருசாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த சாரை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணணும்னா, முட்டை இருக்குல்ல, முட்டையை உடச்சி ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம மஞ்சக்கரு போடணும். போட்டு அதோட இப்போ கட் பண்ணி வச்சோம்ல அந்த தக்காளியோட மூடி, அதை வச்சு மூட போகிறோம். எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பண்ணும்போது என்ன சொல்கிறது, இந்த முள்ளுலாம் இருக்குது தெரியுங்களா, அதை வச்சு பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த பார்பிக்யூ பண்ணுற அந்த ஸ்டிக் எடுத்து அதை வந்து உடச்சி க்ளோஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, வெள்ளைக்கரு மட்டும் தனியாக போட்டுட்டு, சரிங்களா? இந்த இதில் வந்து வெள்ளைக்கரு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஸோ அதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மஞ்சளை போட்டுருவேன். இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல லைட்டாக உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், ரொம்ப போட வேண்டாம், இப்படி க்ளோஸ், அவ்வளோதான். மிக்ஸோ எதுவுமே பண்ண வேண்டாம். இது மாதிரி நான் மற்ற 4ஐயும் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா இப்போது முட்டையை போட்டு மஞ்சள், உப்பு, மிளகு பொடி லைட்டாக மேலே தூவி ஒரு பார்த்திங்கன்னா தெரியும், இதை வச்சு என்ன சொல்ல இந்த பார்பிக்யூ பண்ணுற அந்த ஸ்டிக்கை உடச்சி குத்தியிருக்கேன். இதே நம்ம கிராமத்து சைடில் இருந்தால் அந்த முள்ளு குச்சியில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கருவேலை முள்ளு அதெல்லாம் வச்சு குத்துவாங்க. இது வந்து இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன க்ளோஸ் ஆகிறதுக்காக இதில் இருக்கிற இந்த சாறு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், சரிங்களா? இதோட ஒரு தக்காளி, சரிங்களா? ஏன்னா நல்லா இருக்குது டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கே தெரியும், தக்காளியை பொறுத்தளவு வந்து எப்போவுமே வெங்காயம் மாதிரி கட் பண்ணக்கூடாது, அதாவது ஆப்போசிட்டில் இப்படி வச்சு தான் கட் பண்ணும்போது அதோட சாறு வந்து எப்போவுமே கீழே இதாகாது. இதே நீங்கள் ஆப்போசிட்டில் இப்படி வச்சு கட் பண்ணிங்கன்னு நீங்கள் வெங்காயம் மாதிரி கீழே அந்த பழம் எல்லாத்தோட சாரும் போயிடும். அதனால் எப்போவுமே ஆப்போசிட்டில் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். அதேமாதிரி இன்னொன்று பாருங்கள், இந்த முட்டை ஊற்றும் போதுக்காக
எல்லாமே உள்ளே ஊற்றிட முடியாது இல்லையா. அந்த வெல்லம் இது சரி என்ன வெள்ளைக்கருவு கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து இன்னொரு கப்பில் வச்சுருக்கேன் சரிங்களா. அதாவது பேலன்ஸில் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணி மீடியமில் வச்சுக்கங்க. எப்போ போல் பெரிய வடைச்சட்டி எடுத்துங்க இதுக்கு. இல்லை மண் சட்டி எடுத்தாலும் ஓகே. நம்ம நூலை பானை கிடைக்கும் தெரியுங்களா, பானையில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இதை தவிர நெய், இது 3 இல்லாத மற்ற எண்ணெய், கடல் எண்ணெய், அதுக்காக எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. கடல் எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அது வந்து நிறையாவே ஊற்றிங்க. இது வந்து எண்ணெயிலேயே தான் எடுக்கிறது. ஓகே ஐ திங்க் ஏன்னா 4 முட்டைனால கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது 3 போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேங்களேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது 1 டீஸ்பூன் போட்டிங்கனாலும் ஓகே தான். இந்த அளவு பார்த்தீங்கனாலே போதும். இவ்வளோ போட்டு அது தெரிக்கும் போது ஒரு ஷோ சொல்லுவாங்க எண்ணெயில் என்ன சொல்கிறது, கடுகு தெளிச்சதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. பேச்சுலர் டைமில் எல்லாமே ஒரே டைமில் போட்டு சமைக்கிறதுனால ஒன்றும் டேஸ்ட்டு மாறப்போகிறது கிடையாது சரிங்களா. இதோடைய பிறகு முடிஞ்சோன்னா வச்சு வச்ச வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரே டைமில் போட்டு ஊற்றி வந்துடுவோம். ரொம்ப பிரியாணி அளவுக்கு ப்ரௌன் பண்ணுவேன்னா அதே டைமில் மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை பார்க்கலாம் சரிங்களா. ஓகே இதானதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எக்ஸ்ட்ராலாம் இல்லைங்க, அந்த ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் மீதியெல்லாம் வந்து அந்த பல்ப் தான், அதை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இந்த டைமில் சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் சரிங்களா. அதேமாதிரி மஞ்சள் தேவையான அளவுக்கு முன்னாடி எடுத்து வச்சது தான், அதே தான் எடுத்து போடணும் அப்படியே பேலன்ஸு சரிங்களா. உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். மற்றதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதாக இருக்கும்போது சரிங்களா, வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்காங்க. பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த முடிக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பெங்களூர் தக்காளி. இதே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்படி பழுதாக இருக்கும். மீதி இருக்கிறது அப்படி ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இனி இதை வந்து கொஞ்சமாக அப்பப்போ கருகாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறந்துடாதீங்க, மீடியமில் வைங்க. எங்கேயாவது ஸ்பீடாக வச்சு குக் பண்ணிக்கலாம்னு வச்சுடாதீங்க, ஏன்னா முட்டை கருகிடும். ஏன்னா இந்த பழம் வந்து நம்ம வேகணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் கூட தான் உடச்சிட வேண்டாம். இது உடஞ்சிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி, தட்ஸ் ஓகே. பட் மொத்த 3வது கரெக்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. சரிங்களா? என்னோட ஆசை. இந்த மாதிரி அப்படியே வெந்து அதுக்குள்ளேயே முட்டை வெந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்காக வேறு மாதிரி எடுக்கலாம். பட் ஆனால் ஜஸ்ட் ஒன்று ஷோ யூ தட் இப்படி தான் இருக்கும். அதுக்காக எல்லாமே கரெக்டாக வராது. ஒன்று இப்படி நீட்டாக இருக்க பாருங்கள். இது மாதிரி சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா பழம் வந்து இந்த மாதிரி வந்து பழம் இதாகும். இது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பாடோட மிக்ஸ் பண்ணியோ இல்லை நம்மளோட சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரிங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் எடுத்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓகேங்க, ரெடி. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது வச்சுருக்கோம், குத்தி வச்சுருக்கோம். இது பாருங்களேன், இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த குச்சி எடுத்துடணும். ஏன்னா அதை சாப்பிட்ற வேண்டாம். இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. சாப்பாடு குழஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு குச்சி இதாக இருக்க வேண்டாம், நல்லா குழச்சி. எப்பவுமே நான் வடிகட்டிடுவேங்க, ஏன்னா குக்கரில் வைக்க மாட்டேன். இதை வச்சு வா, சூப்பருங்க. சார் சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் கரெக்டாக வராது, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னா அதையும் ஆட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்கன்னா எப்போ நான் போட்டாலும் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேருங்க. பாய்.